friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கொரியன் ஸ்டைல் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துர்க்கேன். 250 ல இருந்து 300 கிராம் போல நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து பெரிய பீஸா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் துண்டுகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் நீளமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியா வரும். இப்போ இத வந்து நம்ம மேரினேட் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஃபுல்லா சேர்த்தலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ்னா 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் போல மிளகு, கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் போல அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும். சிக்கன் ஊறிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் சாஸ் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 7 ல இருந்து 8 பல் போல பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 போல காஞ்ச மிளகாய் அதோட விதைகளை எடுத்துட்டு கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து எண்ணெயில இந்த ஃப்ளேவர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதனால அது வந்து கொஞ்சம் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆறது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க பூண்டு வந்து நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ வந்து அந்த எண்ணெயில வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இதை எடுத்து நம்ம வெளியே மாத்தி வச்சிரலாம். அந்த எண்ணெய் மட்டும் நமக்கு வேணும். இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சிட்டு இதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி அதை வந்து ரொம்ப இடிச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேன், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல சோயா சாஸ், ரொம்ப டார்க் சோயா சாஸ்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். வினிகர் சேர்த்தோம்னா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை வினிகர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சை பழத்தோட சாரம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு. சாஸில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சாஸ் ரெடியாக இருக்குது. இந்த சாஸ் வந்து நம்ம டம்ப்ளிங், ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிப்பிங் சாஸாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இது மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலையும் எள்ளும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 10 போல் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதை மாற்றி வச்சுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் எள்ளு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா டோஸ்ட் ஆனதும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை நான் வந்து கொஞ்சம் 1-2 இடித்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட சிக்கனும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ எக்ஸஸ் மாவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுறணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதுலேருந்து ஒன்றா பிரித்து நம்ம போட்டு பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சிக்கனும் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாஸ், மறுபடியும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கொதித்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா டாஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி வச்சோம்ல பூண்டும் காஞ்ச மிளகாவும், அதை வந்து சும்மா கார்னிஷிங்காக தான். மேலே வந்து நம்ம உடச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எள்ளு, கடைசியாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நம்ம பண்ணலாம். டடா, நம்மளோட கொரியன் ஸ்டைல் சிக்கன் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.